பெய்யுமாம் நீர் நல்லோர் மனம் படைத்த ஒருவர் மூலமாக பெய்யடு பெய் மழை என்ற கொன்றை வேந்தன் வாக்கு கிடங்க அதாவது பாய்ச்சுகின்ற நீரானது விளைகின்ற விளைச்சலுக்கு மட்டுமல்லாமல் அந்த விளைச்சலை கிடைக்கக்கூடிய அந்த புல்லுக்கும் அந்த நீர் எப்படி போய் சேர்கிறதோ அதே போல் நல்லோர் மனம் படைத்த ஒருவர் மூலமாக இறைவன் நல்ல அருளாந்து பலருக்கும் கிட்டும் என்பதே கொன்றை வேந்தன் வாக்கு. அப்படி அவருடைய கொன்றை வேந்தன் வாக்கை முன்வைத்து அதாவது வரகூர் பட்டணம் நம்மளுக்கு ரோஜா நாடகம் மற்றும் அதாவது நம்ம கிராமத்தில் வரகூர் பட்டணம் எனக்கா ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூனல் தேவைன்னு சொல்லுவாங்க. வரகூர் பட்டணம் நம்ம ரோஜா நாடக மன்றம் புது வருஷம் கிடையாது. எங்க ரோஜா நாடக மன்றத்துக்கு வரகூர் பட்டணம் புது ஊரும் கிடையாது. அதே போல் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எந்தெந்த ஜாதி மதம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாடக கலை என்ற ஒரு மூலமாக அறிமுகம் செய்துபட்டு எங்கேயோ பிறந்து ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உடன் பிறந்த சகோதரர்களாகவும் அண்ணன் தம்பியாகவும் மாமன் வைத்துனாகவும் எங்கள் ரோஜா நாடக மன்றத்திற்கு எங்கள் சுத்துவட்ட கிராமத்தில் தாய் கிராம தேடக்கூடிய நமது வரகூர் பட்டணம் கிராமத்தை சேர்ந்த திருவிழாவுக்கு நாடகம் வச்சிருக்காங்க இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இறைவன் என்பவன் ஒருவன் என்பது உறுதி செய்வதற்காகவே எத்தனையோ விதங்களை தாண்டி இப்படிப்பட்ட நாளை முன்னிட்டு படி பூஜை சாதாரண ஒரு பேர் இந்த படி பூஜை பார்க்கறது உண்மையிலே சொல்ற அப்படி பொய் சொல்லிதான் எங்க வைத்த வளர்ந்து சத்தியமான அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல பொன் 18ஆம் படி மேல் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமா திகழக்கூடிய கேரளா மாநிலத்தில் அது வந்து எடுத்தாக்க எங்கெங்கயோ போவோம். இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன், அப்படிப்பட்ட ஐயனுடைய திருவடியை காண வேண்டும் என்பதற்காக பத்தியங்கள் பலவாறு இருந்த துளசி மாலை தனியை தன் கழுத்திலே அணிந்து பத்தியங்கள் பலவாறு இருந்து விரதங்கள் தலை பூண்டு எத்தனையோ அனைவரும் அன்போடு ஒன்று சேர்ந்து இறைவன் என்பவன் ஒருவனை அவன் திருவடியை காண வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல ஸ்ரீ பெருமானுடைய அவதார புருஷனாக திகழக்கூடிய பிரம்மச்சாரி விரதம் பூண்டு எல்லாம் வல்ல திகழக்கூடிய பொன் 18ஆம் படிமே வாழக்கூடிய ஐயனுடைய திருவடியை காண வேண்டும் என்பதற்காக ஜாதி மத இன வேறுபாடுகள் தவிர்த்து அனைவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து இறைவன் என்பது அனைவருக்கும் பொதுவான என்பது உறுதி செய்வதற்காக இப்படிப்பட்ட அழகான புண்ணிய சேத்திரமாக திகழக்கூடிய நமது வரகூர் பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கன்னிமார்களும் சரி எத்தனையோ ஆண்டுகள் இறைவனுடைய திருவடியை சென்று அடைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை காண்ந்து இருந்து குருசாமி துணை கொண்டு பத்திகள் பலவாறு இருந்து எல்லாம் வல்ல இப்படிப்பட்ட ஐயனுடைய திருவடியை காண வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட படி பூஜனை செய்து தமிழுடைய பாரம்பரியம் கலை ஒன்றான இந்த நாடக கலையை ஏற்பாடு செய்தது மட்டும் இல்லாமல் நாடக நடிகர்களாக திகழக்கூடிய எங்களை அன்பான முறையில் வரவேற்பு கொடுத்து அருள் சுவையோடு வயிறார உணவளித்து சகோதர பாசத்தோடு நட்பின் மலையில் நனை வைத்து மட்டுமில்லாமல் பலரும் வீட்டிற்கும் இந்த மாபெரும் சபைதனில் முதல் முறையாக அறிவதோர் வாய்ப்பு நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக கூடி நிற்கக்கூடிய உங்கள் பொன்னான பாதங்களுக்கு எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். நன்றி. வணக்கம்.